வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோன்னா 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டில் நடந்த சமூக பண்பாட்டு வளர்ச்சியில் வர்ற முக்கியமான ஆண்டுகளை பார்க்க போகிறோம். இதில் முதல்ல ஆளாக பார்க்க போகிறது வந்து ராஜாராம் மோகன் ராய். இந்தியாவோட விடிவெளின்னு சொல்லுவாங்க இவரை. இவரோட காலம் பார்த்திங்கன்னா 1772லேருந்து 1833 வரை. இவர் வந்து இந்த ஸ்டார்டிங்லேயே வந்து சமய சடங்குகள் அப்புறம் மூடநம்பிக்கைகள் இதுக்கெல்லாம் எதிராகவே பேசிகிட்டு இருப்பார். அதனால் இவர் வந்து 1815 வந்து ஆத்மீய சபா அப்படின்னு ஒரு சபையை தோற்றுவிக்கார். அதுதான் 1828 பார்த்திங்கன்னா பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற பேராக மாற்றம் பெறுது. அதுக்கப்புறம் இவர் பண்ண முக்கியமான ஒரு சீர்திருத்தம்னு பார்த்திங்கன்னா சதி ஒழிப்பு. 1829 வில்லியம் பென்டிங் அவர் வந்து ஆளுநராக இருக்கும்போது இவர் வந்து ஒரு சட்டம் ஏற்றுறாங்க. சதி ஒழிப்பு வந்து சட்டத்துக்கு புறம்பானது, அது வந்து சட்டப்படி குற்றம் அப்படின்ட்டு ஒரு சட்டம் ஏற்றுறாங்க. அது வந்து வங்காளத்தில் மட்டும் அப்போதைக்கு செயல்முறைப்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் 1861 விக்டோரியா மகாராணி வந்து இந்தியா முழுவதுமே சதி ஒழிப்பை வந்து அமல்படுத்துகிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு கர்னல் டாட் அப்படின்னு ஒருத்தர் உண்டு. அவர் வந்து ஒரு அறிக்கை சொல்கிறார். என்னென்னா, ராஜபுத்திர வம்சர்களில் வந்து பெண்கள் வந்து சின்ன குழந்தைகள், அதாவது பெண் சிசு கொலை வந்து அதிகமாக நடக்குது அப்படின்ட்டு. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா 1795 வந்து வங்காளத்தில் வந்து பெண் சிசுக்கொலை தடை சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறமேட்டு இவர் பண்ண முக்கியமான ஒன்று பார்த்திங்கன்னா 1856 விதவை மறுமண சட்டம் கொண்டு வர்றாங்க. அடுத்து வந்து 1901 வந்து பரோடா அரசு வந்து குழந்தை திருமண தடை சட்டத்தை வந்து கொண்டு வருது. சின்ன பிள்ளைகளே வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது, அது தப்பு அப்படிங்கிறத வந்து பரோடா அரசு வந்து கொண்டு வராங்க. அப்புறம் வந்து நம்ம ராஜாராம் மோகன் ராய் காலத்துக்கு அப்புறமேட்டு பிரம்ம சமாஜத்தை வழிநடத்தி கொண்டு போகிறது யாருன்னா தேவேந்திரநாத் தாகூர். அவரோட காலம் பார்த்திங்கன்னா 1817 1905 வரை. அதுக்கப்புறமேட்டு அவருக்கு அடுத்து கேசவ் சந்திரசன் அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு. அவரோட காலம் பார்த்திங்கன்னா 1837 1884 வரை. இப்போ 1866 பார்த்திங்கன்னா அந்த பிரம்ம சமாஜம்ங்கிறது வந்து ரெண்டாக உடஞ்சிருது. அதில் வந்து கேசவ் சந்திரசன் தலைமையில் போகிறது வந்து இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்னு போகுது. அதுக்கப்புறம் தேவேந்திரநாத் தாகூர் அவங்க தலைமையில் பார்த்திங்கன்னா ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு ரெண்டாக பிரிஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1872 வந்து சிறப்பு திருமண சட்டம்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர்னு வர்றாரு. அவரோட காலம் பார்த்திங்கன்னா 1820 1891 வரை. இப்போ வந்து 1860 வந்து திருமண வயது சட்டம் அப்படின்ற ஒன்று ஏற்றுறாங்க. ஏன்னா குறைஞ்சபட்ச வயசு வந்து திருமணம் பண்ணுறதுக்கு சும்மா சின்ன பிள்ளைங்களே கல்யாணம் பண்ணிடக்கூடாது. அதனால் குறைஞ்சபட்ச வயசு ஒரு வயசு இருக்கணும், அதுக்கப்புறமேட்டு தான் கல்யாணம் பண்ணணுன்னு ஒரு இதை கொண்டு வராங்க. அப்போ அதன்படி பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து வயசு வந்து 10, கல்யாணம் பண்ணால் 10 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. இதே மாடிஃபை பண்ணி 1891 வந்து திருமண வயசு வந்து 12 அப்படின்னு கொண்டு வராங்க. அடுத்து 1925 இதை இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி 13 வயசுன்னு கொண்டு வராங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு 1929 திருமண வயது ஒப்புதல் கமிட்டி அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. சரியா? அதுக்கப்புறம் 1825 to 1898 ஆத்மாராம் பாண்டுரங் அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு. இவர் என்ன பண்ணார்னா 1867 பிரார்த்தனை சமாஜம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கார். இவர் கூட இருக்கிற வந்து ரானடே. அவரோட காலம் பார்த்திங்கன்னா 1842 1901 வரை. இந்த ரானடே நிறைய ரிஃபார்ம் பண்ணியிருப்பார். ஏன்னா 1861 விதவை மறுமண சங்கம்னு ஒன்று நிறுவுறாரு. இது மூலமாக தான் கொஞ்சம் விதவை மறுமணங்களை நம்ம நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாரு. அடுத்து படிப்புக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. 1870 வந்து புனே சர்வஜனிக் சபான்னு ஒன்று ஆரம்பிக்கார். அடுத்து 1884 தக்கான கல்விக் கழகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு ஆள் தயானந்த சரஸ்வதி. இவரோட இயற்பெயர் வந்து மூல் சங்கர். இவர் தான் வந்து ஆரிய சமாஜம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கார். இவரோட காலம் பார்த்திங்கன்னா 1824 1883 வரை. ஓகேவா? 1875 வந்து ஆரிய சமாஜம் அப்படிங்கிறத தோற்றுவிக்கார் தயானந்த சரஸ்வதி. அதே வருஷத்தில் பார்த்திங்கன்னா சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்னு ஒரு நூலை வெளியிடுறாரு. இதே டைமில் பார்த்திங்கன்னா 1875 அலிகார் இயக்கம்ன்றதை தோற்றுவிக்கிறாங்க. அது வேற ஆள் தோற்றுவித்தாங்க. பட் அந்த வருஷம் உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறக்காடி 1875 போட்டிருக்கேன். அடுத்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் வர்றாரு. அவரோட வருஷம் பார்த்திங்கன்னா 1836 1886 வரை. அதுக்கப்புறம் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட முக்கியமான சீடர் விவேகானந்தர்.
அவர் வராரு. 1863லேருந்து 1902 வரை. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், சிக்காகோவில் போய் அவர் உலக சமய மாநாட்டில் பேசினார். அது எப்போனா 1893 பேசியிருக்காரு. அங்கே போகிறதுக்கு முன்னக்கூட்டி கன்னியாகுமரி பாறையில் வந்து 1892 தவம் செஞ்சுருக்காரு. ஓகேவா. அதுக்கப்புறமேட்டு பிளவாட்ஸ்கி 1831லேருந்து 1891 வரை. அதுக்கப்புறம் ஆல்காட், இவங்க 2 பேரும் சேர்ந்து பிரம்ம ஞான சபை அப்படின்னு ஒரு சபையை உருவாக்குறாங்க. 1875 உருவாக்குறாங்க. எங்கன்னா அமெரிக்காவில் உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் 1886 வந்து அது வந்து நம்ம சென்னை அடையாருக்கு மாற்றிடுறாங்க அதோட தலைமையகத்தை. அதுக்கப்புறம் ஆல்காட் அவர் மறைஞ்சதுக்கு அப்புறமேட்டு அன்னி-பெசன்ட் இந்த இயக்கத்துக்குள்ளே வர்றாங்க. ஓகேவா. அவங்களோட காலம் பார்த்தா 1847 1933 வரை. அவங்க வந்து அயர்லாந்தை சேர்ந்தவங்க. ஸோ அவங்க உள்ளே 1897 வந்து இந்தியா வர்றாங்க. இந்தியா வந்து அவங்க வந்து அயர்லாந்தில் வந்து தன்னாட்சி இயக்கம் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவிலையும் கொண்டு வரணும். ஸோ அது ஒரு நல்ல மக்கள் இயக்கம்ன்றக்காண்டி 1916 தன்னாட்சி இயக்கம்னு ஒன்று தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் 1898 வந்து இந்து கல்லூரி அப்படின்னு ஒரு கல்லூரி வந்து காசியில் தொடங்குறாங்க. அதுவே பின்னால் வந்து பனாரஸ் பல்கலைக்கழகம்ன்று மாறுது. ஓகேவா. அதுக்கப்புறம் சில இதழ்களை நடத்துகிறாங்க. 1914 பொது வாழ்வு அப்படின்னு ஒரு வார இதழை வந்து தொடங்கி நடத்திட்டு இருக்கிறாங்க. ஓகேவா. அதுக்கப்புறமேட்டு முக்கியமான ஒரு ஆள் பார்த்திங்கன்னா 1827 டு 1890 ஜோதிபா புலே. படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க இவங்க தான். இவங்க வந்து 1873 வந்து சத்யசோதக் சமாஜ் அப்படின்னு ஒரு இயக்கத்தை தொடங்கி நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி புனேயில் வந்து ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் பள்ளியை வந்து தொடங்கியிருக்காங்க. எந்த வருஷம்னா 1852. ஓகேவா. இந்த டைமில் வந்து ஒரு படிப்புக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்புன்றக்கு அதில் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு கேரளாவில் வந்து நாராயண குரு 1854லேருந்து 1928 வரை அவர் வராரு. இவர் என்ன பண்ணுறாருனா 1903 வந்து ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்னு ஒரு அமைப்பை தொடங்கி ஒடுக்கப்பட்டவர்களாண்டி உதவி செஞ்சிட்ருக்காரு. அடுத்து 1863 ஐயன்காளி, அவங்களும் கேரளா தான், அவங்க வர்றாங்க. இவங்களும் அதே மாதிரி ஒரு சங்கம் அமைக்கிறாங்க. 1907 வந்து சாது ஜன பரிபாலன சங்கம், எல்லாமே ஒடுக்கப்பட்டவங்களுக்காங்க. ஏன்னா அந்த டைமில் அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்காண்டி ஒரு சங்கத்தை அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1875 பார்த்திங்கன்னா முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் பள்ளி அப்படின்னு ஒன்று தொடங்குறாங்க. இந்த பள்ளி வந்து 1920 வந்து பல்கலைக்கழகமாக மாறுது. ஓகேவா. அதுக்கப்புறம் 1851 ரகுனுமாய் மத்தியஸ்தன் சபா, இது வந்து பார்சிய சீர்திருத்தம். அவங்க ஒரு இயக்கத்தை தொடங்கி அவங்க எல்லாத்துக்கும் உதவி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த இயக்கத்தை தொடங்கி. அதுக்கப்புறம் ராமலிங்க சுவாமி வள்ளலார்னு சொல்லுவோம்ல, அவர் தான் 1823 1873 வரை வாழ்ந்திருக்காரு. இவர் வந்து 1865 வந்து சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்ட்டு ஒரு சங்கத்தை உருவாக்கியிருக்காரு. அதுக்கப்புறமேட்டு இப்போ கேள்விப்படுறோம், எப்போவுமே சாப்பாடு கொடுப்பாங்க இந்த உணவகம் வடலூரில் தொடங்குறது வந்து 1867 வந்து வடலூரில் அதை தொடங்கியிருக்காரு. அதே மாதிரி இவரோட பாடல்கள் எல்லாத்தையும் வந்து திருவருட்பா அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து வெளியிடுறாங்க. 1867 தான் வெளியிடுறாங்க அதையும். அதுக்கப்புறம் வர்ற ஒரு முக்கியமான ஆள்னு பார்த்திங்கன்னா அயோத்திதாசர். 1845 1914 வரை அவரோட காலம். இவரும் ஜான் ரத்தினம், இவங்க 2 பேரும் சேர்ந்து 1882 வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து 1885 திராவிட பாண்டியன் அப்படின்னு ஒரு நாளிதழை வந்து தொடங்கி நடத்திட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த திராவிடன்ற பேரை ஸ்டார்ட் பண்ணது இவர் தான். 1891 வந்து திராவிட மகாஜன சபை அப்படின்னு ஒரு சபையை தொடங்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1898 பௌத்தத்தை தழுவிடுறாரு. பௌத்தத்தை தழுவி சாக்கிய பௌத்த சங்கம் அப்படி ஒரு சங்கத்தை வந்து சென்னையில் தொடங்குறாரு. கடைசியாக வந்து 1907 வந்து ஒரு பைசா தமிழன் அப்படின்னு ஒரு வார பத்திரிகை நடத்துகிறாரு. அவர் மரணிக்கிற வரை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காரு இந்த பத்திரிகை. ஓகேவா. அடுத்து பண்டித ராமாபாய் 1858 1922 வரை. இவங்க வந்து 1882 புனேயில் வந்து ஆரிய மகிழா சமாஜ் அப்படின்னு ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்காங்க. எதுக்காகனா அந்த ஆதரவற்ற பெண்கள், விதவைகள், அவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு மறுவாழ்வு அளிக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு இயக்கம் மாதிரி தொடங்கி நடத்திட்டுருக்குறாங்க. அடுத்து மிர்சா குலாம் அப்படின்றவங்க வந்து 1835 1908 வரை வராங்க. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அகமதியா இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை தொடங்கிறாங்க. இப்போனா 1889 அகமதியா இயக்கம் தொடங்கியிருக்காங்க.
அதுக்கப்புறம் தியோபந்த் இயக்கம்னு ஒரு இயக்கம் தொடங்கிடுங்க. 1866 தியோபந்த் இயக்கம்னு ஒரு இயக்கம் தொடங்கப்படுது. அதுக்கப்புறமேட்டு சிப்லி நுமானி அப்படின்றவர் வந்து நட்வத் அல் உலாமா அப்படின்னு ஒரு இயக்கம், நட்வத் அல் உலாமா அப்படின்னு ஒரு இயக்கத்தை வந்து 1894 தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய இயக்கங்கள் வரும். அதெல்லாம் வருஷத்தை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் சிங் சபா 1873 வந்து தொடங்கியிருக்காங்க. அகாலி தளம்னு ஒன்று சொல்லுவாங்க பஞ்சாபில் பார்த்திங்கன்னா. அது உருவாகிறதுக்கு ஒரு அடித்தளம் பேஸ்மெண்ட் போட்டது வந்து இந்த சிங் சபா தான். அதுக்கப்புறமேட்டு இந்த குருத்வாரா, அவங்களோட கோயில் குருத்வாரா வந்து கொஞ்சம் சீரமைக்கணும் அப்படின்றதுக்காக 1922 வந்து சீக்கிய குருத்வாரா சட்டம்னு ஒன்று இயற்றுறாங்க. அதுக்கப்புறம் 1925 வந்து இந்த சட்டத்தை வந்து திருத்துறாங்க. ஓகேவா? இவ்வளோ முக்கியமான வருஷங்கள்னு பார்த்தா அவ்வளோதான். இந்த 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுக்குள்ள வர முக்கியமான வருஷங்களை ஃபுல்லாக நான் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது விடுபட்டு இருந்துச்சா நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.